ஏன் உங்களுடைய பெஸ்ட்டான ட்ரேட் செட்டப், பெஸ்ட்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சில நாட்கள்ல வந்து ஃபெயில் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா, நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து கரெக்ட்டா ரூல்ஸ்லாம் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணாலுமே, சில ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிரும். நம்மளுக்கே என்னன்னே ஒண்ணுமே புரியாது. இது வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டின்னு ஒரு பக்கம் சொல்லுவோம். ப்ராபபிலிட்டியா இருந்தாலும் இதுக்கான ரீசன் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, சில ஸ்ட்ராட்டஜி, சில செட்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில கண்டிஷன்ஸ்ல வந்து ஒர்க் ஆகாது. அந்த கண்டிஷன்ஸ் என்னங்கிறது உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல இந்த நேரத்துல அந்த செட்டப் அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஹை வின் ரேட் கிடைக்கும். இந்த நேரத்துல அப்ளை பண்ணா லோ வின் ரேட் கிடைக்குங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஒரு 4 ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. அந்த 4 ப்ரொஃபைல் என்னன்னா முதல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கும். தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ்க்கு வந்து மூவ் ஆகும் பிரைஸ். எக்ஸ்பான்ஷன்ல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆகும். இந்த 4 ஃபேஸ்ல எந்த ஃபேஸ்ல பிரைஸ் இப்போ இருக்குது, எந்த பிரைஸ்ல இருந்தது, எந்த பிரைஸ்ல இருக்க போகுதுங்கிறத உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களால ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் அப்ளை பண்றதுக்கு, ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ வந்து உங்களோட வின் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்க பாட்டுக்கு கன்சாலிடேஷன் எடுக்க வேண்டிய செட்டப்பை வந்து போய் எக்ஸ்பான்ஷன் எடுத்தாலோ இல்லை எக்ஸ்பான்ஷன் எடுக்க வேண்டியதை போய் கன்சாலிடேஷன் எடுத்தாலோ கம்ப்ளீட்லி ஃபெயில் ஆயிரும். இதனால என்ன பண்ணுவீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி மேலேயே ஒரு டவுட் வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிங்க. ஆக்சுவலி நீங்க ஸ்ட்ராட்டஜி மேல தப்பு கிடையாது. எந்த டைம்ல போய் அதை அப்ளை பண்றோம், எந்த கண்டிஷன்ஸ்ல போய் அப்ளை பண்றோங்கிறதா மேட்ரு. அந்த கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ண தெரிஞ்சாலே பெரிய சக்சஸ் தான் அது. ஸோ அதை என்னங்கிறத நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 4 ஃபேஸ்ல எந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும், உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எந்த எக்ஸ்பான்ஷன் மூவா அல்லது எந்த மூவ்ல நீங்கள் எந்த ஃபேஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஹை ப்ராபபிலிட்டி வின் ரேட், ஹை ப்ராபபிலிட்டி ஆர்ஆர், ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் வந்து எடுக்க முடியுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். லெட்ஸ் சி. இந்த ப்ரைஸ் டெலிவரி ப்ரொஃபைல்ஸ்னா என்னன்னா, மார்க்கெட்ல வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து ப்ரைஸ் எந்த மாதிரி டெலிவர் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதா. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர் பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம் சொல்லுவோம். இது ஆக்சுவலி ஒரு அல்காரிதம். இந்த அல்காரிதம் படி தான் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ஃபேஸ் பை ஃபேஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சாலிடேஷன் ப்ரொஃபைல ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பான்ஷன் போகுது. எக்ஸ்பான்ஷன்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ரீட்ரேஸ்மெண்ட் திரும்ப ரிவர்சல் ஆகுமா, இல்லை அதுக்கப்புறம் கண்டினியூவேஷன் ஆகுமா அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் யூஸ்வலாக இந்த 4 சைக்கிள்குள்ளே தான் நம்ம திரும்ப திரும்ப வந்து ப்ரைஸ் நடந்துகிட்டே இருக்கும். 4 ஃபேஸ்க்குள்ள தான் அந்த ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். கன்சாலிடேஷன் ஆரம்பிக்கும், எக்ஸ்பான்ஷன் ஆகும். எக்ஸ்பான்ஷன் ஆனதுக்கப்புறம் திரும்ப கன்சாலிடேஷன் ஆகலாம். ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கண்டினியூவேஷன் ஆகணுமாங்கிறது ஆகும். இல்லை எக்ஸ்பென்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்க்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதர் சைட் ஆஃப் த இதுக்கு வந்து ரிவர்சல் ஆயிரும். முதல்ல இந்த கன்சாலிடேஷன் ப்ரொஃபைல்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்சாலிடேஷன் ப்ரொஃபைல்னா ரொம்ப சிம்பிளா ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு எக்ஸ்பேண்டான ஒரு மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஏதோ ஒரு லிக்விடிட்டி வந்து எடுத்துருச்சு, ஏதோ ஒரு முக்கியமான லெவலுக்கு வந்து ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் இடத்துல வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேங்கிற மாதிரி லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ண ஆரம்பிக்கும். பை சைட்லேயும் செல் சைடு ரெண்டு பக்கம் கிராப் பண்ண ஆரம்பிச்சு ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு சைடில் வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் என்ன சொல்றது கன்சல்டேட் ஆகி ஒரே இடத்துல நின்று இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரேஞ்ச் பவுண்டிங் ஆர் கன்சல்டேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக ட்ரேட் வந்து எடுக்கவே கூடாது. இது ஏங்கிறத பின்னாடி சொல்கிறேன் நான் வந்துட்டு. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன்ஸ். ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி எல்லாமே கிராப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து இதுதான் இந்த இடத்துல தான் வந்து எஸ்எம்சி கான்செப்ட்ங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த எஸ்எம்சிங்கிறது போத் சைட் ஆஃப் எப்படின்னா பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு பக்கமும் உள்ள இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வீப் பண்ணிடுவாங்க. எப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படின்னா இங்கே ஒரு பெரிய விக் வந்து இழுத்துருவாங்க, இங்கே மேலே போகுதுன்னா இங்கே ஒரு பெரிய விக் இழுத்துருவாங்க. இழுக்கும்போது என்ன ஆகுனா ரெண்டு பக்கமும் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சு. இப்போ எந்த பக்கம் டைரக்ஷன் எங்கே போகுதுன்னே தெரியாது. இப்போ ஒன் சைடா அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுது, ஒரு இம்பல்சிவான மூவ் கொடுக்கும். மூவ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, எக்ஸ்பென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கும் போது அந்த டைரக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்போம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸ்பான்ஷன் மூவ்ங்கிறோம். இந்த எக்ஸ்பான்ஷன் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பெண்ட் ஒரு பெரிய கேண்டில் ஒரு கிரீன் கேண்டிலோ ஒரு ரெட் கேண்டிலோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். தென் இதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போய் ரீச் ஆயிடுச்சு. ட்ரா ஆன் லிக்விடிட்டியை போய் ரீச் ஆயிடுச்சு, எங்கே போகணுமோ போய் சேர்ந்துருச்சு. போனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஏன்னா எடுத்த லிக்விடிட்டியை அங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்து டிரைவ் கொடுத்து எக்ஸ்பேண்ட் ஆகி அங்கே போய் லிக்விடிட்டி அடைஞ்சிச்சு. தென் அதுக்கப்புறம் திரும்பி லிக்விடிட்டியை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே சேம் நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் ஆரம்பிக்கும். அந்த கன்சல்டேஷன் ஃபேஸ்னா யூஸ்வலி நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிறோம். ஒரு லாங்கான எக்ஸ்பென்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு டவுன் ஃபேஸ் அந்த அதர் ஆப்போசிட் சைடில் வந்து ப்ரைஸ் மூவ் கொடுத்ததுன்னா அது என்னன்னா ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிறோம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது என்னன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரீமியமோ டிஸ்கவுண்டோ, எக்ஸாம்பிள் இதில் வந்து இதுதான் வந்து 0, இது வந்து 1 நம்ம எடுக்கணும்னா இந்த 0 to 1ங்கிறத நம்ம ஃபிபனாசி டூலில் மார்க் பண்ணி இதில் நடுவில் இருக்கிறது வந்து 0.5ங்கிறத நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, அது மார்க் பண்ணும்போது அது ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். இதில்
இந்த 0.5 கீழே இருக்கும்போது இது டிஸ்கவுண்ட்டையும் 0.5 மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் லெவலில் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படின்னா இம்பேலன்ஸாக பேலன்ஸ் பண்ணுது. எப்படின்னா எக்ஸ்பான்ஷனான மூவ் கொடுக்கும்போது பெரிய பெரிய கேண்டில்ஸாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பையர்ஸோ செல்லர்ஸோ ஒரு ஆள் மட்டும் தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி ப்ரைஸ் திரும்பவும் கீழே வருது. கீழே வந்ததுக்கப்புறம் அதை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து டச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கண்டினியூவேஷன் ஆகலாம். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் கம்ப்ளீட்லி ரிவர்சல் ஆகி அதர் சைட் ஆஃப் த லிக்விடிட்டிக்கு போகலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரொஃபைல் சொல்கிறோம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒன்ஸ் இதில் வந்து ஏதாவது ஒரு பிடிஆர்ஏ வந்து ஃபெயில் ஆகணும். பிடிஆர்ஏனா என்னென்னா சிம்பிளாக ஒரு எஃப்இஜியோ ஒரு ஆர்டர் பிளாக்கோ அல்லது ஒரு வால்யூம் கேப் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஃபெயில் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இந்த பிடிஆர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஸோ ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆக போகுது கீழே போகுதுங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை இது வந்து ப்ரைஸ் வந்து ஃபெயில் ஆகலை அப்படின்னா அந்த பிடிஆர்ஐ சொல்கிற எஃப்இஜியோ ஆர்டர் பிளாக்கோ ஃபெயில் ஆகலை அப்படின்னா அது வந்து என்னென்னா திரும்ப அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அது வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் ரிவர்சல் வந்து எடுக்கவே கூடாது. ஓகே, இதில் வந்து 4 ப்ரைஸ் டெலிவரி ப்ரொஃபைல்ஸ் பார்த்தோம். இதுதான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ்னு சொல்கிறோம். ஒரு சைக்கிளில் இந்த 4 விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கும். இந்த 4 ப்ரொஃபைலில் எந்த ப்ரொஃபைலில் நம்மளுடைய ட்ரேட் ஐடியாவையும் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது ஹை வின் ரேட்டும் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸும் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் ஹை ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸும் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்மளை அப்ளை பண்ணிக்கும் போது நம்மளுடைய ட்ரேட் ஐடியா மோஸ்ட்லி ஃபெயில் ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்சல்டேஷன் ஃபேஸுங்கிறோம். கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம லாங் எடுத்தால் ஷார்ட் அடிக்கும், ஷார்ட் எடுத்தால் லாங் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். பெருசாக ஹை மொமெண்டமும் மார்க்கெட்டில் இருக்காது, ரொம்ப ஒன்று சொல்றது லெஸ் வாலட்டைலாக இருக்கும். அதனால அந்த கன்சல்டேஷன் ஃபேஸுங்கிறத அவாய்ட் பண்ணுறதா நம்மளுடைய ரூல் நம்பர் 1. அந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் அவாய்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு 50% சக்ஸஸ். ஓகே, அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஃபேஸில் நம்ம இருக்கோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ எக்ஸ்பான்ஷன் ஃபேஸில் இருக்குமா, ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குமா, ரிவர்சல் இருக்குமா அப்படிங்கிறது. ரீட்ரேஸ்மெண்ட் சிம்பிளாக தெரிஞ்சிடும். ஒரு ட்ரா அண்ட் லிக்விடிட்டி போய் சேர்றதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும், ஸ்ட்ரைட் வே போகாமல் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போகும். அப்படி ஒரிஜினல் டேரக்ஷன்லேருந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிறோம். ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ஒன்ஸ் ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே லிக்விடிட்டி எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது நான் திரும்ப கீழே வரோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா அதான் ரிவர்சல்ங்கிறோம். ஓகே, இதில் நம்மளுக்கு 2 விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டியான ட்ரேட் செட்டப் எடுக்க முடியாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் மூவும் தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் மூவ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான டைமில் ப்ரைஸ் வந்து உங்களுடைய டார்கெட் அடையிறக்கும் உங்களுக்கு ஹை ஆர்ஆர் வந்து கிடைக்கிறதுக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மேனிபுலேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சிங்கிள் டேரக்ஷனாக ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இது போக ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ஸ்கேல்பிங்கோ ஒரு டே ட்ரேடிங்கோ பண்ணுறீங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் சேஃபானது. ஏன்னா நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 1 hour கேண்டிலுக்குள்ள நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எடுக்கிறீங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரொஃபைல் ஒரு சேஃப். ஏன்னா அது எந்த நேரத்தில் வேணாலும் ப்ரைஸ் வந்து டேரக்ஷன் திரும்ப சான்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் எஃப்இஜியோ அல்லது வந்து ஏதாவது ஒரு வால்யூம் கேப்போ ஏதாவது ஒன்று டச் ஆயிடுச்சு, ஒரு இன்வெஸ்ட் எஃப்இஜி எதுனாலும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பிடிஆர்ஏ வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சுனாலே ப்ரைஸ் திரும்ப ரிவர்சல் ஆகி கண்டினியூஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் ரீட்ரேஸ்மெண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மார்க் கொடுப்பேன். பட் எக்ஸ்பான்ஷன் மூவும் ரிவர்சல் மூவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பழகிட்டு அதில் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை வின் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஷன் மூவ்லையோ ரிவர்சல் மூவ்லையும் மட்டுமே உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 60 to 70% வின் ரேட்டுங்கிறது ஷுவராக நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சிங்கிள் டேரக்ஷன் தெரிஞ்சு போச்சு, லிக்விடிட்டி எங்கே போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ட்ரேடு வந்து வின்னாக தான் இருக்கும். அதையும் தாண்டி சம்டைம்ஸ் வந்து ஃபெயில் ஆகுதுன்னா தட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. ஓகே, தெரிஞ்சுதான் நம்ம வந்து ஃபெயில் ஆயிருக்கோம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய அதிக பிரசக்கித்தனத்தினால நம்மளுக்கு சில டைம் வந்து ஃபெயில் ஆகல. அது எப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, ட்ரேட் எடுத்து ஓகே இங்கே தான் போங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணிருப்பீங்க, ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி வைக்கும்போது என்னன்னா ட்ரேடு வந்து உங்களுடைய அந்த டேரக்ஷனில் ஆப்போசிட் டேரக்ஷன் திரும்ப போய் ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப மேலே போயிடும். அப்படிங்கும்போது அது நம்ம கையில் கிடையாது, மார்க்கெட் எப்படி சொல்றது, சரி மார்க்கெட்டோட கையில் கிடையாது, அது நம்மளுடைய தப்பு தான் அது. அதனால அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணாமல் ஒரு டீசெண்டாக 2-3 hour இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸ்பென்ஷன் ஃபேஸ்லேயும் ரிவர்சல் ஃபேஸ்லேயும் சூப்பராக உங்களால் வந்து ஹை வின் ரேட் வந்து புக் பண்ண முடியும், ஹை ஆர்ஆர் புக் பண்ண முடியும். ஓகே, இதான் சொல்லணும்னு இருந்துச்சேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இதை வந்து எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த மொமெண்டம், இந்த எக்ஸ்பென்ஷன் மூவி ரிவர்சல் மூவி எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் காலண்டர், ஏதாவது ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கிறது தெரிஞ்சு நம்மளால வந்து அந்த இதை வந்து எடுக்க முடியும். எப்படின்னா எக்ஸ்பென்ஷன் மூவ் கேட்ச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட், இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த சார்ட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணி பியூர்லி ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஒரு கேண்டில்ஸ் மட்டுமே நம்ம வந்து வச்சு இது எடுக்கிறது. எப்படின்னா கேண்டில்ஸ் மட்டுமே வச்சு என்ன எடுக்க சொல்கிறேன்னா டைம் பேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் பேஸ்ட் 2 இருக்குது, டைம் அண்ட் ப்ரைஸ்.
நான் வந்து கேலண்டரை வச்சு சொல்கிறது எல்லாமே டைம். ஓகே, அது வந்து டைம் நம்ம வந்து எந்த டைமில் இந்த டைமில் வந்து நியூஸ் இருக்குது, நாளைக்கு நியூஸ் இருக்குது, இன்றைக்கி நைட்டு வந்து ட்ரம்ப் பேச போகிறாரு, ஏதோ ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ், ஃபெட்டு வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணுது, அந்த மாதிரி இது சொல்கிறது வந்து எக்கனாமிக் கேலண்டர்ஸ் வச்சு பேஸ் பண்ணிடுது. ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்ணுறது எல்லாமே பியூர்லி கேண்டில் ஸ்டிக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு. ஓகே, அது வந்து என்னங்கிறது நான் லேட்டராக நீ வர கம்மிங் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸ் பேஸ்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செம்ம ஈஸியாக போயிடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு டைம்ங்கிறதே தேவைப்படாமல் ஒரு பியூர்லி உங்களுக்கு கேண்டில்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களால் ரீட் பண்ணி உங்களால் வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் உங்களால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட், லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட், இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்கு முன்னாடி இது எப்படி வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னா கண்டிஷன்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இந்த ட்ரேடை இந்த நேரத்தில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஹை வின் ரேட் கிடைக்கும், இந்த நேரத்தில் இந்த ட்ரேட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு லோ வின் ரேட். இதை தான் நம்ம வந்து பிளே புக்லேயோ நம்ம ஜேர்னல்லையோ என்ன சொல்கிறோம்னா A+ செட்டப், B+ செட்டப், C+ செட்டப்ஸுங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் உங்களுடைய ஹை வின் ரேட் உள்ள கண்டிஷன்ஸில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுதான் A+. லோ ப்ராபபிலிட்டி உள்ள டைமில் கண்டிஷன்ஸில் வந்து உங்கள் ட்ரேடை அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுதான் B, C அப்படிங்கிற மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் கான்செப்ட்டில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டில் நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ வந்து பிட்காயினில் 1 வீக்லி சார்ட் வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். வீக்லி சார்ட்டில் இங்கே பாருங்கள், இது க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ப்ரொஃபைல். ஓகே, கன்சாலிடேஷன் ஃபேஸில் வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது மேலே கீழேன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து டைமில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 220 நாள் வந்து அரௌண்ட் வந்து நம்மளுக்கு கன்சாலிடேஷனில் இருந்திருக்கு. கன்சாலிடேஷன் இருந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பென்ஷன் மூவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 220 நாள் நம்ம வந்து நம்ம என்ன தான் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி நம்மளுக்கு அவ்வளோ ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப்ஸ்ங்கிறது கிடச்சிருக்காது. பட் இங்கே இருக்கிற ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இங்கே பாருங்கள், எக்ஸ்பென்ஷன் மூவ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓகே, பிரேக் அவுட் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்மளுக்கு 49 நாள் 50 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் மூவ் அப்படின்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 70% மூவ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். நம்ம வந்துட்டு இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணதுக்கு இங்கே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 7 பார் 7 வாரத்தில் 49 நாளில் இவ்வளோ பெரிய இது மூவ் பிடிச்சிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், கன்சாலிடேஷன் ஃபேஸை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஷன் ஃபேஸில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு அதிகமான வின் ரேட்டும் கிடைக்கும். ஓகே, செகண்டு. தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரொஃபைல். இப்போ ஓகே ஓரளவுக்கு ப்ரைஸ் போயிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து இப்படி மேலே மொமெண்டம் கொடுத்தது வந்து ரீபேலன்ஸ். எப்படின்னா இம்பேலன்ஸாக இருக்கிறது. இங்கே பார்த்துங்க, க்ரீன் கலர் கேண்டிலாக வந்து நிறையா வந்து எஃப்இஜிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து டிஸ்கவுண்ட் லெவலில் வந்து இதாக இருக்குது. இது தான் நான் சொல்லியிருந்தேன் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இங்கேருந்தே நான் வந்து இது வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் வந்து ஃபிபோனசி டூல். ஃபிபோனசியில் இது வந்து 0.5 லெவல். ஓகே, இது 0.6 நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணால் தெரியும் 0.6. இது வந்து 0.5 இது நான் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ 0.5 டிஸ்கவுண்ட் ஏரியா வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து எஃப்இஜி வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப கண்டினியூவேஷன் ஆயிடுச்சு. இன்கேஸ் இங்கே இருக்கிற வந்து எஃப்இஜி வந்து ஃபெயில் ஆயிருந்தது அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிவர்சல் ப்ரொஃபைலுக்கு வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்கும். ஓகே, இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கன்சாலிடேஷன் ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகுது, போத் சேல்ஸ் லிக்விடிட்டி வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரிஜினல் ட்ரா ஆன் லிக்விடிட்டி எங்கே ப்ரைஸ் வந்து போகணுமோ. ஆக்சுவலி இப்போ வந்து இது வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கனால நம்மளுக்கு ப்ராப்பரான லிக்விடிட்டி கிடையாது. பட் நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ எடுத்துட்டீங்க, வேறு ஏதாவது இதில் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரா ஆன் லிக்விடிட்டியாக இருக்கும். அந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கும்போது ஆப்வியஸாக ப்ரைஸ் அங்கே தான் போய் சேரணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே எடுக்கிறேன், இங்கே ப்ரைஸ் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா இதுதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி போக வேண்டியதுன்னா ஓகே. இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு சப்போர்ட் பண்ணி திரும்ப வந்து ப்ரைஸ் இங்கே வந்து டெலிவரி இருக்குது. இதே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா திரும்பியும் இது வந்து எக்ஸ்பென்ஷன் மூவ் தான் சொல்கிறோம். இந்த எக்ஸ்பென்ஷன் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வீக்லி ப்ரொஃபைல் வச்சுருக்கிறேன். இதே டெய்லி ப்ரொஃபைல் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். மேலே கீழேன்னு சொல்லிட்டு போத் சைட்ஸ் நம்மளுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பென்ஷன் மூவ் கொடுத்துருக்கும். திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் நான் அதை ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து அப் அண்ட் டவுன் இப்படி ஆயிருக்குது மேலே கீழேண்டு. தென் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பென்ஷன், தென் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆல்சோ கன்சிடர்ஸ் அ கன்சாலிடேஷன். பட் நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்குது. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜியோ ஒரு ஆர்டர் பிளாக்கோ சப்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரிஜினல் ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் பிளான். இதுதான் எல்லா மார்க்கெட்லேயுமே அப்ளை ஆகும். ஸோ இந்த ஃபேஸில் வந்து நீங்கள் முக்கியமாக இருக்க வேண்டிய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவேஷன் ஆர் ரிவர்சல். ஏதாவது ஒரு மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுத்துருக்க ஃபேஸில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக ப்ராபபிலிட்டி எப்படி சொல்கிறது, ஹை ஆர்ஆர் நிறையா ஒரு ஸ்விங் ட்ரேட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஈஸியான மெத்தட்
நீங்கள் என்னன்னா நிறைய பேர், நானுமே யூஸ்வலி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிஷன்ஸ் பார்க்காம ட்ரேட் எடுத்து தான் நிறையா ட்ரேட்ஸ் நான் லாஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கண்டிஷன்ஸ் ரீட் பண்ண தெரிஞ்சனால என்னால் இது பண்ண முடிஞ்சது. இதுக்கு இன்னும் கண்டிஷன்ஸ் நான் ஃபுல்லாமே நான் சொல்ல வரல. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ப்ரைஸ் டெலிவரி வந்து இப்படி ஆயிருக்குங்கிற மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இனி கமிங் வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன். அது வரைக்கும் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தென் அது போக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா DM பண்ணுங்கள். தேங்க்யூ.